உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு டிவோர்ஸுமே ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு போறதுக்கு எந்த ஒரு வீடுமே கிடையாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா, நம்ம போட்டாகனிஸ்டும் இப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்காரு. அண்ட் அவருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் அந்த கோர்ட் ஃபீஸுக்கே அவரோட மொத்த வீடியே விற்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அண்ட் இப்போ அவருக்கு போறதுக்கு வீடே கிடையாது. என்னடா பண்றதுன்னு அப்படின்னு சொல்லி பார்க்ல உட்காந்து இருக்காரு. அண்ட் அப்பதான் நம்ம கதாநாயகியோட என்ட்ரி. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாகனிஸ்டோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். நம்ம போட்டாகனிஸ்டோட அந்த ஒரு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு வா நீ என்னோட வீட்டில் வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போட்டாகனிஸ்டும் அவங்களோட வீட்டுக்கு போறாரு. அண்ட் அங்க போய் பார்த்தா நம்ம கதாநாயகியோட வீடு ரொம்ப பழசா ஒரு இடிஞ்சு விழுற ஒரு நிலைமையில தான் இருக்கு. அண்ட் ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. அண்ட் அப்பதான் நம்ம போட்டாகனிஸ்ட் அவருக்கு என்னெல்லாம் நடந்தது அது எல்லாத்தையுமே நம்ம கதாநாயகி கிட்ட சொல்றாரு. அண்ட் அப்பதான் நம்ம கதாநாயகி ஒரு சின்ன ஒரு சந்தோஷப்படுறாங்க அதை கேட்ட பிறகு. ஏன்னா நம்ம போட்டாகனிஸ்ட அவங்க ரொம்ப நாளா காதலிச்சுட்டே வராங்க. அண்ட் இப்போ அதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்றது நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷமா இருக்கு. சரிடா நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போய் குளிக்க போறாரு. அண்ட் அங்க போனா அந்த பாட்டபை வேற அவர் உடச்சு விட்டாரு. ஏன்னா ரொம்ப பழைய வீட்டுல எல்லாமே தொட்டாலே உடஞ்சிருது. அண்ட் நம்ம கதாநாயகி வந்துட்டு நம்ம ரெண்டு பேரு இந்த மொத்த வீடியோ ரெடி பண்ணி நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டுல வாழ்றான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது, கடைசியில அவங்க ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா, அதெல்லாம் பார்க்கணும்னா இந்த ஆன்கோயிங் மாங்காவை போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க.